ஒரே நாடு ஒரே தேர்தல் உயர்நிலைக் குழுவின் தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து எமது தரப்பு கோரிக்கையை மனுவாக வழங்கினோம். எங்களோடு அவர் சில நிமிடங்கள் கலந்துரையாடினார். நாங்கள் முன்வைத்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்த முயற்சி இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயக முறையை பாதிக்க செய்யும். அமெரிக்காவில் இருப்பதைப் போல அதிபராட்சி முறைக்கு வழிவகுக்கும். இது குறித்து ஏற்கனவே அரசியல் நிர்ணய சபையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய தலைவர்கள் விரிவாக விவாதித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கு அதிபராட்சி முறை தேவையில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகம் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த நடைமுறை தேவையில்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் கேள்விக்குள்ளாக்க முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதத்திற்கு உட்படுத்த முடியும் என்கிற ஜனநாயக உரிமைகள் உண்டு. ஆனால் 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை கேள்விக்கு உள்ளாக்க முடியாது என்கிற நிலையிலே ஒரு ஆட்சி நிர்வாகம் இங்கே தேவையில்லை என்பதை அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துரைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் இப்போது நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவரிடம் எமது தரப்பு விளக்கமாக முன்வைத்தோம். அவற்றை கேட்டுக்கொண்டார். இந்த முறை நடைமுறைக்கு வந்தால் நமது அரசியலமைப்பு சட்டம் நீர்த்து போகும். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தேவையற்றது, அதை தவிர்க்க வேண்டும், கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். உங்கள் கருத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எங்கள் குழுவிலும் இதை நாங்கள் விவாதிப்போம் என்று எங்களுக்கு பதிலளித்தார்.